ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்கே 1 இயராக ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்கே 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்சில் 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்கேருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புங்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எவ்வளோ பிளஸ்டாக போகிறாங்கங்கிறதும் நாங்கள் பார்க்குறோம். அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இங்கே ஹையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கேருந்து வெளியெடுத்து கொடுத்துருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபஸ்ட்டு பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரியை கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம். இங்கே எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது. வீட்டிலே அடைஞ்சிருந்ததுனால இப்போது இங்கே வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போது என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 இயர் ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கு. வீட்டில் இருந்தால் பொழுதுபோக்குக்கு டிவி, ஃபோனு அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ளவுஸ் நான் போட்டிருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அண்ணா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு அப்புறம் ஆரி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் நாங்கள் ஜூட்டுன்னு ஒரு அண்ணா வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜூட் கற்றுக்கிட்டோம். இப்போ ஜூட்டில் இருந்து இப்போது அதுலேயே நாங்கள் வந்து இப்போ கஸ்டமைஸ்டாக எம்ப்ராய்டிங் அதிலே எம்ப்ராய்டிங் போட்டு பேக்ஸு, ஹேண்ட்பேக்கு, பர்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போயிட்டே இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு. என் பேர் மீனாட்சி. நான் புது பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். இங்கே வந்து மகளிர் சுய தொழில் கற்றுக்கிறதுக்காண்டி டெய்லரிங் சொல்லித்தராங்க. இது 4 மந்த் கோச்சு. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் நல்லா கற்றுக்கிறேன். இங்கே வந்து நம்ம டெய்லரிங் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அக்காங்க வந்து நல்லா நம்ம ஃபேமிலியாகவும் நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி சொல்லித்தராங்க. இங்கே வந்து நமக்கு 4 மந்த் டெய்லரிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. அதுலேயே நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னுடைய பேர் வந்து சாரா. இங்கே வந்து மகிழ் வித்து மகிழ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் எடுக்கிறோம். டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ் வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் வந்து கடவுளுடைய சார்பில் நான் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். இதை அவங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சதை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மகிழ் வித்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்த்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பேர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தரேன். 1 வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணன், ஜெசி அக்கா எல்லாம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு எடுத்துமே தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு எடுத்துமே தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.